TBC Tamil News. TBC News Highlights. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமாரவுடனான சர்வதேச நாணய நிதியத்தின் சந்திப்பில் சாதகமான சமிக்ஞை வெளியிடப்பட்டுள்ளது. வடகிழக்கில் வாழும் தமிழ் பேசும் மக்கள் புலம்பெயர் தமிழர்களால் முதலீடு செய்யப்படும் தமிழ் அரசியல் கட்சிகளின் செயற்பாட்டிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என சமூக செயற்பாட்டாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் நாளை இலங்கை வரவுள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை 37 தரப்புகள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 9 மாவட்டங்களில் போட்டியிட உள்ளதாக டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்துடன் இணைந்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் எதிர்கால செயற்திட்டம் குறித்து ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்தது. சர்வதேச நாணய நிதியத்துடன் முன்னேற்றம் மற்றும் $2.9 பில்லியன் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் 4வது தவணை பெறுவது பற்றி ஆராய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும். இதன்படி IMF பிரதிநிதிகள் குழுவிற்கும் புதிய அரசாங்கத்தின் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சுவார்த்தைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள பொருளாதார குழுவிற்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான வேலை திட்டம் தொடர்பில் இதன்போது இரு தரப்பும் மீளாய்வு செய்ததோடு அதன் எதிர்கால செயற்பாட்டுகளுக்கான திட்டங்கள் குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இலங்கை தொடர்பான சாதகமான அணுகுமுறையை அதிகரித்து தற்போது அரசாங்கத்தின் கீழ் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய சீர்திருத்தங்கள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்தனர். பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பு மற்றும் சர்வதேசத்தின் தொடர்ச்சியான ஆதரவை நோக்கி ஒரு தீர்க்கமான முன்னெடுப்பும் இங்கு கோடிட்டு காட்டப்பட்டது. சர்வதேச நாணய நிதிய குழுவில் உள்ள சிரேஷ்ட தூதுக்குழு தலைவர் டாக்டர் பீட்டர் ப்ரூவர், வதிவிட பிரதிநிதி கலாநிதி சர்வத் ஜஹான் மற்றும் பொருளாதார நிபுணர் மாணவி அபேவிக்ரமா ஆகியோர் இடம் பிடித்தனர். இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஹர்ஷன சூரிய பெரும, பொருளாதார கொள்கை பேரவையின் தலைவரும் பொருளாதார தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான டாக்டர் அனில் ஜெயந்த, பொருளாதார கொள்கை தொடர்பான பேரவையின் பிரதான உறுப்பினர்களான சுனில் ஹந்துனெத்தி, பேராசிரியர் சீதா பண்டார ரணத்துங்க, சுனில் கமகே, ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹலங்கம, கலாநிதி நந்தசிரி கிஹிம்பிய எட்டி, பேராசிரியர் ஓஜி ஜெயரத்ன பண்டா, அமரசேன அத்துக்கோரல ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை வாழ் தமிழ் மக்கள், குறிப்பாக வடகிழக்கில் வாழும் தமிழ் பேசும் மக்கள் புலம்பெயர் தமிழர்களால் முதலீடு செய்யப்படும் தமிழ் அரசியல் கட்சிகளின் செயற்பாட்டிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என சமூக செயற்பாட்டாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இவர்களின் அரசியல் செயற்பாடுகள் கற்பனாவாத அரசியல். தமிழ் பேசும் மக்களின் அரசியலை அந்நிலத்தில் வாழும் தமிழர்களே தீர்மானிக்க வேண்டும். தமிழ் கட்சிகள் தங்கள் நிதி தேவைகளை அந்நிலத்தில் இருக்கும் வளங்களிலிருந்தே திரட்ட வேண்டும். புலம்பெயர் தமிழ் வர்த்தகர்கள் மனித வளச் சுரண்டல், வரி ஏற்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் திரட்டிய பணத்தில் லாப நட்ட கணக்கு பார்க்கும் களமாக வடகிழக்கு அரசியல் களத்தை பாவிப்பதை மக்கள் முற்றாக முறியடிக்க வேண்டும். சமஷ்டி, ஒரு நாடு இரு தேசம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, என் கனவு யாழ் போன்ற காலாவதியான வெற்று அரசியல் போன்ற வெற்று அரசியல்வாதிகளுக்கு பின்னால் செல்லாமல் நிலையான அபிவிருத்தி, சமூக பொருளாதார முன்னேற்ற, மனித வள அபிவிருத்தி, ஊழல் மற்றும் பொது ஒழிப்பு, இன நல்லிணக்கம், பெண் சுதந்திரம் போன்றவற்றை முதன்மைப்படுத்தும் அரசியல் பிரதிநிதிகளை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். இந்தியா மீண்டும் மத்தியில் 80களில் செய்த விடயங்களை மீண்டும் செய்ய தூண்டி தெற்கை சினங்கொள்ளச் செய்து அரசியல் லாபம் பெற முயற்சிக்கலாம். மக்கள் தீர்க்க தரிசனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயற்பட வேண்டிய வரலாற்று முக்கியத்துவமான காலம் இது. எமது தற்போதைய தமிழ் அரசியல்வாதிகள் நெல்லிக்காய் மூட்டை போன்றவர்கள். இவர்களை ஒற்றுமையாக வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பினாலும்
அங்கு சென்ற பின்னர் தங்கள் தனிப்பட்ட நன்மைக்காக எமது மக்களின் அரசியல் நலம் சார்ந்து கூட்டு தீர்மானம் எடுக்க மாட்டார்கள். மக்களே, உங்கள் தீர்ப்பே இறுதி தீர்ப்பு. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் நாளை இலங்கை வரவுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரக தகவல்கள் இதனை தெரிவித்தன. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர் இலங்கை வருகின்ற முதலாவது வெளிநாட்டு ராஜதந்திரியாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் பார்க்கப்படுகிறார். அவர் தமது விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இதன்போது கடந்த காலங்களில் இந்திய இலங்கை கூட்டு முயற்சியில் ஆரம்பிக்கப்பட்ட மற்றும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 51 மற்றும் 1வது தீர்மானத்தை வாக்கெடுப்பின்றி மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று கடந்த செவ்வாய்க்கிழமை இலங்கை அமெரிக்க தூதரகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடும் நோக்கில் இடம்பெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் வரை நீடித்தது. இதன்போது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளடங்கலாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு, தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம், ஜனாதிபதி தேர்தல் பெறுபேறுகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து சுமந்திரனிடம் தூதுவர் ஜூலி சங் கேட்டறிந்தார். அதேபோன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சுமந்திரன், பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குதல், புதிய அரசியலமைப்பு உருவாக்க செயன்முறைகளை தொடர்ந்து முன்னெடுத்தல் என்பன உள்ளடங்கலாக சில நேர்மறையான வாக்குறுதிகளை இந்த புதிய அரசாங்கம் வழங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த அமெரிக்க தூதுவர், தம்மிடம் ஊழல் மோசடிகளை இல்லாதொழிப்பதற்கு அவசியமான தொழில்நுட்பங்கள் இருப்பதாகவும் அதனை அரசாங்கத்துக்கு வழங்கி உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதேவேளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியினால் பெரும்பான்மையாக பெற்றுக்கொள்ள முடியுமா எனவும் இதன்போது அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சுமந்திரன், அரசாங்கம் அமைப்பதற்கு தேவையான சாதாரண பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தியினால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புவதாகவும், இருப்பினும் 3/2 பெரும்பான்மையை பெறுவதற்கான சாத்தியப்பாடுகள் குறைவாகவே காணப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் குறித்து கருத்து வெளியிட்ட அமெரிக்க தூதுவர், இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 51 மற்றும் 1 தீர்மானத்தை வாக்கெடுப்பின்றி மேலும் 1 வருட காலத்துக்கு நீடிப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை 37 தரப்புகள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கு அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு கடந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வெளியிட்டிருந்தது. அந்த வகையில் கொழும்பு, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் தலா 3 தரப்பினரும், அனுராதபுரம், கேகாலை, ரத்னபுரி, அம்பாந்தோட்டை, வன்னி, களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் தலா 2 தரப்பினரும், காலி, மாத்திரை, பதுளை, மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொருவரும், திகா மடுல்லவில் 4 தரப்பினரும், மட்டக்களப்பில் இதுவரை 7 தரப்பினரும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். ராஜபக்ச ஆட்சி காலத்தில் உகண்டா உள்ளிட்ட நாடுகளில் பில்லியன் கணக்கிலான டாலரை பதுக்கி வைத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல்கள் காலங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதிக்கு சவால் விடுத்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்து ஒன்றை தமது எக்ஸ் தளத்தில் காணொலியாக பதிவேற்றிய அவர் அந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். தமது குடும்பம் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி உள்ளிட்ட அவரது தரப்பினர் பல வருட காலமாக குற்றம் சுமத்தி வருவதாக நாமல் கூறியுள்ளார்.
அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் காலம் தற்போது நெருங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எரிவாயு சிலிண்டர் அல்லது யானையை தெரிவு செய்யும் அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். செயற்குழுவின் பிரேரணை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிடும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட ஏனைய கட்சிகளுடனும் கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ருவான் விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கான சந்திப்பு, ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு மற்றும் பல விசேட கூட்டங்கள் முன்னாள் ஜனாதிபதியான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்றதுடன் இவ்விடயங்கள் தொடர்பில் அங்கு கலந்துரையாடப்பட்டது. இதில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட தலைவர்களில் ஆசன அமைப்பாளர்கள், முகாமையாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரேஸ் இஸ்ரேல் நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியுள்ளார். இஸ்ரேல் மண்ணில் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் காலடி எடுத்து வைக்க தகுதியற்றவர். இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலை உலக நாடுகள் கண்டித்தன. இதனை செய்யாமல் மௌனம் காக்கும் எவருக்கும் இஸ்ரேல் மண்ணில் கால் வைக்க தகுதி கிடையாது. ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதி மற்றும் தற்போது ஈரான் இஸ்ரேல் வரலாற்றில் ஒரு கரையாக நினைவு கூறப்படுவர் எனவும் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை இஸ்ரேலின் பாதுகாப்பு படையினர் காசாவில் உள்ள துசிரத் பாடசாலையை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதற்கு விமானங்களை அனுப்பியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த பாடசாலையை ஹமாஸ் தரப்பினர் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டி இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவதற்கு முற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 9 மாவட்டங்களில் போட்டியிட உள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடனான கலந்துரையாடல் கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடைபெற்ற பின்பு ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கில் 5 மாவட்டங்கள், கிழக்கில் 3 மாவட்டங்கள், கொழும்பு உள்ளடங்கலாக 9 மாவட்டங்களில் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் 1990ஆம் ஆண்டுகளிலிருந்து இபிடிபி தான் மக்கள், மக்கள் தான் இபிடிபி எனவும் சுயலாப அரசியலுக்காக ஸ்டாண்ட் இல்லாத மோட்டார் சைக்கிள் போல தேர்தலில் கூட்டு சேரமாட்டோம் எனவும் தேர்தல் முடிந்த பின்பு இபிடிபியின் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை பற்றி சிந்திப்போம் எனவும் அவர் தெரிவித்தார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.